ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன என் அப்பா பிதாவே, உம்மை நோக்கி இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவர். இந்த காலை வேளையிலே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை விலக்கி தர வேண்டுமா செபிக்கிறேன். நிலை குறைகள் குற்றங்கள் உண்டு, மாம்ச சிந்தைகள் உண்டு, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆவியின் சிந்தையில் உம்மோடு நாங்கள் உண்மையாய் ஆராதிக்க, உண்மையாய் மெய் தியானிக்க எங்களுக்கு பலனை தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5 முடிச்சிட்டோம். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் முடிச்சாச்சு. இப்போ யோசுவாவில் நம்ம 13 அதிகாரம் முடிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜில் ஒரு அதிகாரம் முடிஞ்சிடும். எவ்வளோ வசனம் இருந்தாலும் சரி தான். நம்ம எப்படின்னா வசனத்தின் வாயிலாய் நம்ம தேவனை ஆராயிறோம். சகலம் என் வசனத்தினாலே தாங்குறேன்னு சொல்கிறார். அவர் வசனம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வசனம் நினைச்சான்னா அந்த வசனத்தின் மூலமாய் வியாக்கியானம் நிறைய பண்ணலாம். ஆனாலும் வசனத்தின் தெளிவு நமக்கு இருக்கணும். வசனத்தின் தெளிவில் பைபிளில் எப்படி போட்டிருக்குதான் நமக்கு என்னச்சுன்னா அளவுகோலே நம்ம வேதாகமம் தான். அந்த அளவுகோல் என்னென்ன அளவு, மைக்ரோமீட்டர் அளவு மாதிரி வேதத்தில் உள்ள எழுத்துக்களும் வேதத்தில் உள்ள ஆண்டவர் சொன்ன வசனங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். அதனால் என்னச்சுன்னா வசனத்தை நம்ம என்னச்சுன்னா உள்ளானபடி ஆராய வேண்டும். கடந்த காலங்களில் நம்ம யோசுவா 13 அதிகாரம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 14 அதிகாரம், 15 வசனங்கள் இருக்கிறது. இதில் நம்ம பார்க்கும் பொழுது வனாந்தர ஜீவியம் தான் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னா சிஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மளுக்கு சிஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து அப்படி அந்த எகிப்திலிருந்து அவங்க வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து 40 வருஷம் வாழ்ந்து திருப்பி யோர்தானை கடந்து கில்காலுக்கு போய் அவங்க சுதந்திரிக்க வாக்குத்தத்தின்படி சுதந்திரத்தை பெறுகிறாங்க. இதுதான் நம்ம பைபிளில் மெயின். இதை வச்சு தான் எல்லாமே பைபிளில் அதுக்கு கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. இயேசுவான பிறந்து 2000 வருஷத்துக்கு பின்னால் உள்ளது. ராஜாக்கள் காலம் இருக்குது. முதல்ல ராஜாக்கள் காலம் கிடையாது. முதல்ல எப்படின்னா நியாயாதிபதிகளின் காலம் இருக்குது. இப்போ நம்ம ஆகமங்கள் முடிஞ்சு யோசுவா தான் இதை எழுதினது. இந்த புஸ்தகத்தை எழுதினது யோசுவா எப்படின்னா அவன் மோசே கூட இருந்து அவன் கொஞ்சம் அனுபவத்தில் உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும் என்பதை அறிந்தவன். மோசையோடு அவன் எப்பொழுதும் இருந்தான். அவன் கர்த்தர் சொல்கிறத மோசே சொல்லுவார். அதுக்கு இவன் பின்னால் இருந்தான் பிஐ மாதிரி. அதனால் ஆண்டவர் என்ன செய்யன்னா இவனை ஹெட் ஆக்கிட்டார். உனக்கு கொடுக்குற கணத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொஞ்சம் கூடுன்னு சொல்லுவார். பிறகு அவன் கானான் தேசத்துக்கு அவன் பார்த்தான். ஆனால் அதில் பிரவேசிக்கல. யோர்தானை கடந்து நீ போவதில்லைன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் ஒன்றும் சொன்னாச்சுன்னா அதில் மாற்றமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம ஜீவியமும் ஆண்டவர் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்மளை இது பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னது மாற்றமே இல்லை. நம்ம தவறு பண்ணிடக்கூடாது. நம்ம ஆயுசு நாட்கள் நீடிக்க பண்ணுறது கடவுள் தான். அதனால் ஆயுசு நாட்கள் ஒருத்தனுக்கு நீடிக்கன்னா கடவுள் மேலே அவன் அன்பு செலுத்தியிருக்கானே அர்த்தம். மோசேக்கு அன்பு செலுத்தினா மோசனை போல் ஒருவனும் தாழ்மை உள்ளன்னு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அவன் கீழ்ப்படியாமல் போனனால அவன் வாக்குத்தத்தத்தின்படி அந்த தேசத்துக்கு அவன் போகல. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு வழி நடத்தி வந்தான். திருப்பி அவன் பரமகானானில் இருக்கிறான். சொன்னார் அந்த ஒலிவ மலையில் இருக்கும்போது உமக்கு ஒரு கூடாமும் மோசைக்கு ஒரு கூடாதுன்னு சொல்கிறார். அங்கேயே அவன் என்ன தான் காணப்படுறான். மோசே கடவுளுக்கு பிரியமாக இருந்தான். யோசுவாவும் அவருக்கு பிரியமாக இருந்தார். நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்கிறது யோசுவா தான். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின யோசுவா தான் அந்த நிறுவத்தை எழுதுகிறான். இதில் 14 அதாவது அந்த அவங்க என்னச்சான்னா பழைய அதிகாரத்தில் கில்காலிருந்து அந்த யோர்தானை தாண்டி கில்காலில் அந்த எரிகோ
ஆயி அந்த பட்டணங்கள்லாம் பிடிச்சி 9 ராஜாக்கள் பேசுகிற எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் பங்கு போட்டு அதாவது சீட்டு எழுதி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்குறோம் ஒவ்வொரு கோத்திரத்தில். இன்றைக்கி பார்க்கும்பொழுது என்னென்னா முதல் கோத்திரம் பிரிக்கிறதே போட்டிருக்கோம். இல்லை எப்படின்னா 2 கோத்திரத்துக்கு ரூபன் கோத்திரத்துக்கும் காத் கோத்திரத்துக்கும் மனாசே பாதி கோத்திரத்துக்கும் யோர்தானுக்கு அந்த கரையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடு மாடுகள் பெருத்த ஜனங்களாக இருந்ததுனால அந்த இடம் அவங்களுக்கு போதுமானதான். ஓகு நாட்டையும் பாசானி நாட்டையாக ஓகு அந்த நாட்டை ரெண்டுமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ யோர்தானுக்கு இங்கே வந்து அவங்க பிடிச்சாச்சு, நாட்டெல்லாம் பிடிச்சி ஹெட்டு எங்கே இருக்குது? கில்காலில் தான் இருக்குது. அதான் என்ன எழுதுறான்னா, கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்தர் சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரனாகிய எலியேசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்தருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டிட்டபடியே சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டார்கள்னு போட்டாச்சு. 9 கோத்திரத்துக்கு இங்கே பங்கிட்டார்கள். எங்கே? யோர்தானுக்கு இந்த சைடில். மற்ற 2 கோத்திரங்களுக்கும் மோசே அந்த யோர்தானுக்கு அந்த புறத்திலே சுதந்திரமாக கொடுத்துட்டான். அதாவது இவங்களுக்கு பங்கு கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா பங்கு போட்டு பிரிக்கிறாம ரூபன் தான் மூத்தவன், சேஷ்ட புத்திர பாதம், அந்த கோத்திரம் தான் மெயின். 2வது காத்து அவங்க கூட சேர்ந்து அவங்க இருக்கிறதுனால மனசாய் கோத்திரத்துக்கு பாதி, யோசேப்பினுடைய புத்திரருக்கு மனசாய் கோத்திரத்துக்கு பாதியை கொடுத்து அங்கே குடியேற மோசே இருக்கும்போதே அவங்களுக்கு அதை கொடுத்துட்டான். ஆனால் நீங்கள் யுத்த ஜனங்களாக நீங்கள் இருக்கக்கூடாது, இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு பங்கு கிடைக்க நீங்கள் யுத்தம் பண்ணன்னு சொல்லி திருப்பி அவங்க வந்தாங்க. திருப்பி எல்லாருக்கும் இவங்க பங்கு போட்டபோது திருப்பி என்ன செய்கிறாங்கன்னா யோர்தானை கடந்து தன்னுடைய சொந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரமாய் கொடுத்துருந்த அந்த தேசத்தை அவங்க பங்கிட்டாங்க யோர்தானுக்கு அந்த கரையில். யோர்தானுக்கு இந்த கரையில் இப்போ என்னென்னா அதாவது 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டார்கள். அந்த 9 கோத்திரம் யோர்தானுக்கு இந்த சைடில் 9 பங்கிட்டார்கள். மற்ற 2 கோத்திரங்கள் மோசே அந்த புறத்தில் சுதந்திரமாக கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. கர்த்தரே அவங்களுடைய சுதந்திரம் கிடையாது. எல்லாமே ஆண்டவர் சார்ந்து அவங்க இருக்கணும். அவங்க உலகப்புறமான வேலை செய்யணுமோ மற்ற காரியங்களை வருமானத்தை தேடணுமோ பண்ணக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். அவங்களுக்குன்றே நியமிக்கப்பட்டது லேவி கோத்திரம். ஆண்டவர் அவங்க மேலே ஆரோனை போல் அழைக்கப்பட்டால ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரன்னு இல்லைங்கிறவர். மோசே லேவி கோத்திரம் தான், ஆரோன் லேவி கோத்திரம். அவங்களுடைய பிள்ளைகள் தான் வழி நடத்திட்டு வராங்க. ஏன்னா அந்த கோத்திரம் அதாவது ஆசாரியன் தான் ஆண்டவருடைய சொல்ல கேட்டு சொல்லணும். வழி நடத்துகிற யார் நடத்துகிறா? ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. லேவி கோத்திரம் சொல்லணும். அதனால் என்ன சொன்னால் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. நீங்கள் இந்த உங்கள் குறிப்பிட்ட எல்கையில் வச்சு நீங்கள் உங்கள் வாழ்ந்துக்கிடுங்க, உங்கள் சந்தி வாழ்ந்துக்கிடுன்னு கொடுக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சுதந்திரமாக கொடுக்காம அவங்களுடைய மாடுகள் ஆடுகள் வளர்ப்பதற்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கர்த்தரை நம்பி தான் அவங்க ஜீவிக்கணும். மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்களானார்கள். மனாசே எப்ராயிம் அதாவது லேவி கோத்திரம் போனதுனால அவங்களுக்கு பங்கு இல்லாததுனால மனாசே கோத்திரத்துக்கு எப்ராயிம் யோசேப்பின் கோத்திரம் ஒன்று உண்டு. அந்த இதில் வந்து மனாசே எப்ராயிம் 2 பேர் சேர்ந்து ஒரு கோத்திரம் சேர்ந்துருந்தாங்க. 12 கோத்திரம். லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் பங்கு கிடையாது. மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்தை பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்கள் ஆடு மாடு முதலான சொத்துக்களான வெளி நிலங்களை மாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு பங்கு கிடையாது. ஆனாலும் என்ன சொன்னால் சொத்து உண்டு அவங்களுக்கு. ஆடு மாடுகள் மற்ற இதெல்லாம் அவனுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உண்டு, அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்கை இவ்வளோதான் கொடுக்கல. கர்த்தரே அவங்களுடைய எல்கை எல்லாமே இருக்கிறார். அந்த கோத்திரம் யாருக்கு சேர்ந்துட்டுனா எப்ராயிம் என்னும் யோசேப்பின் கோத்திரத்தில் சேர்ந்துட்டு மனாசே எப்ராயிம். யோசேப்புக்கு மனாசேனா எப்ராயிமுக்கு லேவி கோத்திரத்தினுடைய பங்கு சேர்ந்துருது கொடுத்தார்கள். கர்த்தர் மோசே கட்டளைப்படியே இஸ்ரவேல் புத்தர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே மோசேக்கிட்ட முன்னாலே சொல்லிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உங்களுக்கு நின்றுட்டு சொல்லிட்டார். தேவன் குறித்தா ஒரு நாளுமே மாற்றம் இல்லை. புறஜாதி ஜனங்கள் அதை கண்டு பார்த்துட்டு தான் போக முடியும். தேவன் குறித்து ஒரு நாளில் சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு பங்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் அதை மற்ற ராஜாக்கள்லாம் அழிச்சிட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டார். கர்த்தர் மோசேக்கு கட்டிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்தது தேசங்களை பங்கிட்டார்கள். அவங்க தேசத்தை பிரிச்சுட்டாங்க. அப்பொழுது என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது
யூதாவின் புத்திரரில் கில்காலிலே யோசுவா எடுத்து வந்தார்கள். அப்போ எல்லாமே பங்கிட்டு கொடுத்தும் பிறகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூதாவின் கொத்த, அதாவது அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவா எடுத்து வந்தார். கில்காலில் தான் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? யோதானுக்கு அடுத்தால முதல்ல கில்காலில் தான் அவங்க தங்கினாங்க. அந்த கில்கால் தான் யோசுவா இருந்த இடம், அங்கே தான் ஹெட்டு. அதனால் அவங்ககிட்ட யார் வராங்கன்னா யூதா புத்திரர் வராங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவா எடுத்து வந்தார்கள். கோனோசேனாகிய எப்புனோயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி காதேஸ் பர்னாந்தாலே கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசையுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். என்னை குறித்தும் உண்மை குறித்தும் சொல்கிறார். அந்த பழைய எதை சொல்கிறாங்க எப்படின்னா, கானான் தேசத்துக்குள்ள போய் வேவு பார்க்கும்பொழுது 12 பேர் அனுப்பும்போது மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. எப்படின்னா பயந்துட்டாங்க, இந்த ஜனங்களால் நம்ம பிடிக்க முடியாது, நம்மளை அவங்களுடைய பார்வையில் நம்ம வெட்டிக்கிளி போல காணப்படுதோம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நல்ல செழிப்பான தேசம், நம்மளை லகுவாய் கொண்டு போடாங்கன்னு சொல்லி என்னச்சாங்கன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை கரைய பண்ணினார்கள். ஆண்டவர் அப்பமே சொல்லிட்டாரு, பாலுந்தேனும் ஒடுகிற கானான் தேசத்துக்குள்ளங்களை கூட்டி கொண்டு வரும் சொல்லி அவர் மானத்திலேருந்து இறங்கி இந்த ஜனங்களை வழிநடத்தி ஒரு கழுகு செட்டைகளை சுமந்துட்டு வராரு. ஆனாலும் இந்த அப்போ ஆண்டவர் சொன்னால் மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்காது. இந்த 10 பேர் அதில் விசுவாசிக்கலை. ஆனால் அவங்க பார்த்ததப்படி தன்னுடைய மனதின் அளவுப்படி தன்னுடைய மாம்சத்தின் அளவுப்படி உண்மையை சொன்னாங்க. அவங்க வெட்டுக்கிளில் போல தான் காணப்பட்டாங்க, சின்ன ஆட்கள் தான் அவங்க. ஆனாலும் அவர் ஆவியின் அப்படி அவங்க நம்பலை, கர்த்தர் மேலே பத்து தரையில். தேவன் தான் ஒன்றும் சொல்லிட்டார. ஒரு காரியம் நடக்கும் பொழுது தேவன் சொன்னாச்சுன்னா அது மறுப்பு இல்லை. அது நடைமுறைக்கு பயன்படாத மாதிரி தெரியும். ஆனால் தேவன் முன்குறிச்சது ஒரு நாளும் மாறாது. இந்த உலகத்தில் நம்ம ஒரு மனுஷனுக்கு தேவன் முன்குறிச்சாருன்னா அது ஒரு நாளும் மாறாது. மனுஷனுடைய பார்வையிலையோ மற்ற ஜனங்கள் பார்வையிலையோ அவங்க தீவை சொன்னாங்க, தேவன் தான் முன்குறிச்சிட்டார. அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை. அந்த 10 கோத்திரத்துக்கும் இவங்க 2 பேரும் மாத்திரம்தான், யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம்தான் தேவனை பின்பற்றினபடினால் தேவன் சொன்னது மாறாது என்கிற நிச்சயத்தோடு தான் அதை சொல்கிறாங்க. நம்ம லேசாக பெற்றிக்கொள்ளலான்னு சொல்லுவோம், யோசுவா சொல்லுவான். அப்போ தேவன் முன்குறிச்சிட்டார். இருந்தாலும் அவிசுவாசங்களையும் சந்தேகங்களையும் கொண்டு பண்ணுறது சாத்தான் பல வேகங்களையும் நம்மளுக்கு கொண்டு வருவான். அவிசுவாசம் அனைத்தும் பாவம் தானேன்னு சொல்லுது. அவிசுவாசமான காரியம் சில எதை சொல்லுவாங்க, அது பாவம் தானே. நம்மளுக்கு நம்முடைய ஒரு முயற்சிக்கு அது தடைகள் ஆயிரும். அவிசுவாசம் வார்த்தை நம்ம பேசவே கூடாது. எதிரி தெரியும், உன் சிந்தனையில் தூண்டுவான் சாத்தான். அவிசுவாசமான காரியங்களை டப்புன்னு எதிர்மறை கொண்டு வரும். ஆனால் துறக்கு நம்ம பேசவே கூடாது, ஆனால் வாய் திறந்து சொல்லவே கூடாது. மற்றவங்கெல்லாம் வாய் திறந்து சொன்னாங்க, யோசுவாவும் காலேப்பும் தைரியமாக சொன்னாங்க. கர்த்தர் சொன்னது மாற்றம் இருக்காதுங்கனால அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்கால் யோசுவா எடுத்து வந்தார்கள். அவன் நோக்கி காதேஸ் பர்னாலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும், என்னை எனக்கும் சொன்னார் உமக்கும் சொன்னார்னு சொல்கிறான். யோசுவா தான் ஹெட்டு. காலேப் சொல்கிறான், என்னையும் சொன்னார் உமக்கும் எனக்கும் மோசே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறான். கர்த்தர் என்னை குறித்து உண்மை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசையுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். அவர் என்ன சொன்னார் வார்த்தை பூரா அவங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அது ஞாபகத்திலே மைண்டில் இருக்கும், நம்முடைய சிந்தனையில் இருக்கும். ஒரு ஆள் ஒன்று சொன்னாச்சுன்னா அவங்க என்ன சொன்னா உங்களுக்கு மோசே நல்ல மாதிரி சொன்னான். ஏன்னா இவங்க 2 பேரும் என்னை வழிநடத்தி வர்றான். மோசே ஜனங்களை பிரியப்படுத்தணும், ஜனங்களுக்கு கொடுக்கணும், அதனால எல்லாமே மோசையுடைய எண்ணமாக இருந்தாலும் அந்த 10 பேர் தீமை சொன்னாங்க, 2 பேர் மட்டும் நல்லது சொன்னாங்க. அந்த 2 பேர் நல்லதெல்லாம் யோசுவா ஒருத்தன், அவன் தான் வழி எடுத்துட்டு வரான். காலேப் ஒருத்தன். அது யாருன்னா யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை ஆண்டவர் ரொம்ப விசேஷமாக வேதத்திலே ரொம்ப வச்சுருக்காரு. ஏன்னா நம்மளுடைய யூதா கோத்திரத்தில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு. அதனால் யூதா தான் என்ன செய்றான்னா, அந்த யோசேப்பு அங்கே போய் இருக்கும்போது அந்த பென்யமீனுக்கு பதிலாக நான் உம்மர்கிட்ட நினச்சேன் அடிமையாக இருக்கிறேன், இவங்களை அனுப்புன்னு சொல்லுவான். தன்னை வெறுத்து இவனுடைய தியாகத்தை வெறுத்து தன்னை முழு இதாக சொல்லுவான். அவன் உண்மையானங்கனால யூதா கோத்திரம் வேணும். யூதா கோத்திரத்தெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சந்ததியை அழிஞ்சு போகுமா இருக்கும், பிற வந்துடும். ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும், பிற வந்துடும். அப்படிலாம் ஆண்டோட சித்தப்படி அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் வர வேண்டியிருக்கு. யூதா கோத்திரத்தின் சிங்கமாகிய இயேசு ரட்சகர் வர வேண்டியிருக்கிறது. அதனால தான் யூதா கோத்திரத்துக்கு அவரை குறித்து கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கு. தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது.
என் இருதயத்தில் உள்ளபடி அவளுக்கு மறு உத்தரவு கொண்டு வந்தேன். இருதயத்தில் உள்ளபடி அவங்களுக்கு மறு உத்தரவு கொண்டேன். இருதயத்தில் உள்ளபடி அந்த ஜனங்களை பார்த்ததுனால இல்லை, ஜனங்களை பார்த்தா பயந்துருப்பாங்க. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, என் இருதயத்தில் உள்ளபடி. தேவன் இவங்களெல்லாம் லேசாக அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் இருதயத்தில் என்ன இருந்துச்சு. அதனால தான் அவங்க நினச்சாங்கன்னா இவங்க மாம்சரியமாக இருக்கிறாங்க, உண்மையான தேவனை ஆராதிக்கல, யெகோவா தேவனை ஆராதிக்கலைங்கிறதுனால அவன் உண்மையாக இருந்ததுனால தான் அவன் என்ன சொல்கிறான்னா, என் இருதயத்தில் உள்ளபடி அவர்களுக்கு மறு உத்தரவு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் உள்ளபடி சொல்கிறேன். அந்த ஜனங்களை பார்த்து சொல்ல, ஜனங்களை பார்த்தா மற்ற 10 பேர் பயந்த மாதிரி இவங்க பயந்துருப்பாங்க. ஆனால் இருதயத்தில் அவன் என்னன்னா, கர்த்தரை உத்தமாய் பின்பற்றதுனால நம்ம அவங்க லேசில் ஜெயிச்சிடலாம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா எல்லா அற்புதங்களும் செய்கிறதுக்கு பெரிய காரியமா, வானத்துலேருந்து மண்ணா விழுது, காடைகள் விழுது, எல்லாம் விழுங்கும்போது அவன் கர்த்தர் மேலே அதிக பற்று இருந்துச்சு. தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவர். இந்த உலக வாழ்க்கையிலே நம்மளை வழிநடத்த வல்லவர் என்று நம்ம நினைக்கணும். கர்த்தர் நம்மளை நடத்துவார். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். மாமிசம் நம்மளை கொஞ்சம் பயங்காட்டும், மற்ற அப்படி இப்படிலாம் பயங்காட்டும். ஆனால் அங்கே வில் இருக்காது. அம்பு எய்கிற மாதிரி எய்வான், அடிச்சிருவான்னு சொல்லிட்டு, ஆனால் வில் இருக்காது. அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது. உலக வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை ஜெயிக்கணும். அப்போனா என்ன செய்யணும், சாத்தானுக்கு எதிர்த்து இல்லைங்களா, அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு தான் பைவேதத்தில் வசனம் இருக்குது. என் இதயத்தில் எப்படி அவருக்கு மறு உத்தரவு செய்து கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அவன் சொல்கிறான், அந்த 10 பேர் செய்கிறது பூரா அந்த ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினாங்க. ஒரு செய்தி கொண்டு வரும்போது ஹெட்டு ஒன்று செய்தி சொல்லும் பொழுது மற்ற என்ன செய்யணும்னா கரைஞ்சிருவாங்க. என்ன செய்தி இருக்குது, என்ன செய்தின்னு சொல்லிட்டு ஜனங்களை கரைய பண்ணிடுறாங்க அந்த 10 வேவுக்காரரும். ஆனால் இவன் உண்மையாக சொன்னான், யோசுவாவும் உண்மையாக சொன்னான். அதனால மோசே அவன் மேலே பிரியமாக இருந்தது. உனக்கு கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார் மோசே அந்த நேரத்தில். அதாவது ஞாபகப்படுத்துகிறான் யார்கிட்ட, யோசுவாட்ட. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். அவன் உண்மையை தெரிந்து தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை அவன் உண்மையாக சொல்கிறான். நான் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். அந்நாளிலே மோசே, நீ தேவனாகிய கர்த்தரை உத்தமாய் பின்பற்றபடியால் நீ கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்னைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டான். அன்னைக்கே கொடுத்துட்டான். அந்த ஆர்டர் அன்னைக்கே கொடுத்தாச்சு. அவன் என்னைக்கு உண்மையை கர்த்தரை உண்மையாய் பின்பற்றின்னு சொல்லி அந்த தேசத்தை பிடிச்சலான்னு சொல்லும் பொழுதே மோசே அவன் கானான் தேசத்துக்கு வரலை. ஆனால் அன்னைக்கே ஆர்டர் கொடுத்து அன்னைக்கே எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ என்னென்னா, தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். யூதா கோத்திரம் அந்த யூதா அனுப்பிச்சிருந்தான். யாருன்னா காலேப்பு. அப்போ என்ன சொன்னால், அவனோட அப்பா பேர் தகப்பன் பேர் எல்லாம் சேர்த்து ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் எழுதுவார். கோனாசேனாகிய அப்படின்னு எழுதுவார். ஏன்னா யூதா முக்கியமானவன். அந்நாளிலே மோசே, என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுதுன்னு சொன்னாலே முடிஞ்சது. தேவனுடைய வார்த்தை அவருடைய மோசை மூலமாக விழுந்துட்டு அப்பமே என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் அவன் சொல்கிறான், அப்பமே ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். தேவனை உடனே அவன் கீழ்ப்படிதான். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார்னு சொல்கிறான். தன்னை தாழ்த்துறான். என்னில் ஒன்றுமில்லை, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஜபம் அப்படி இருக்குது. தன்னை தாழ்த்தினான் அவன். யார்? யூதா, காலேப்பு. இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார்னு சொல்கிறான். அப்போ என்ன சொன்னால், அவ்வளோ ரைட்ஸாக சொல்கிறான். மற்றவருடைய சவங்கள் எல்லாமே, அந்த 10 கோத்திரத்தினுடைய சவங்கள் எல்லாமே வனாந்தரத்தில் விழுந்து போயிடுச்சு. யோசுவாவும் காலேப்பும் தான் அந்த எகிப்துலேருந்து புறப்பட்டாலும் வராங்க. மோசே கூட போகல, ஆரோன் போல, மோசே போல, அவனுடைய சந்ததி தான் போகுது. அப்போ கர்த்தரை உத்தமாக எவ்வளோ பின்பற்ற பார்த்தீங்களா காலேப்பு. அதை வேதத்தில் நம்மளுக்கு எழுதி தந்திருக்கார் ஆண்டவர். லகுவாய் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலின் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் இந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று எனக்கு 85 வயது உள்ளவன் சொன்னான். 45 வயசு ஆயிட்டான் பாருங்க. அப்போ இன்று 45 இந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிட்டு. அவன் சொன்ன
ஆர்டர் போட்டதே 45 வருஷத்துக்கு முன்னால் தான் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாக சொல்லிட்டு அப்போவுமே சொல்லிட்டாரு. இன்றைக்கி எனக்கு 45 வயசு ஆகிட்டு அவர் சொன்ன டேட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளவு பர்டிகுலராக இருக்கான். இதோ இன்று நான் 85 வயதுள்ள, நான் 85 வயசாச்சு. அப்போ 40 வருஷம் அவன் 20 வயசில் புறப்பட்டு இப்போ 85 வருஷம், அதாவது 40 வருஷம் வனாந்திர ஜீவியம். அந்த வனாந்திர ஜீவியத்தில் அவன் என்ன செய்யணும்னா 40 வருஷம் செலவழிச்சிட்டான். 40 வருஷங்கும் போதே ஒருத்தர் எங்கேயாவது ஒரு ஜாப் செய்யும் போதுமே அவங்க 40 வருஷம்தான் அவங்க செய்ய முடியும், அதுக்கு மேலே செய்ய முடியாது. 20 வயசில் வேலைக்கு போனாங்கன்னா 40 வயசுக்கு தான் செய்ய முடியும். அந்த எல்லாமே நான் 85 வயசு வரைக்கும் நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எவ்வளவு அவனுக்கு பலன் கொடுத்துருப்பார் ஆண்டவர். இன்று நான் 85 வயதுள்ளவன், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது. அந்த பலன் அதே ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அப்போ என்ன சொன்னால் உடம்புல ஸ்ட்ரென்த்தே குறையலை, அதே ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போனா தேவ பலம் அவன்கிட்ட இருக்குது. மனுஷ பலம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளை பார்ப்பாங்க, கொஞ்ச நாளில் ஆள் வித்தியாசமாயிரும், இதாயிரும். ஆனால் அன்னைக்கு பார்த்தால் நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த தேவ பலம் நம்மளோடு இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிறீன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொன்னால் காலேப்புக்கு அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்றைக்கும் அதே பலன் இருக்குது, அதை அவன் தெளிவுபடுத்துகிறான். மோசே என்னை அனுப்பினால் எனக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்குது. அப்பொழுது யுத்தத்துக்கு போகும்போது நல்ல பலம், அதே பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்குங்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்றான பலப்படுத்துகிறார் அவரு. நம்ம ஆண்டவராய் இயேசு ரட்சகர் தான் ஒவ்வொருவருக்கும் பலன். நீரே என் பலன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் பலத்த துருகம், எல்லாமே அவர் தான். நமக்காண்டி அவர் இரத்தத்தை சிந்தி, முழு இரத்தத்தை சிந்தி அவருடைய பலன் முழுதுமே நமக்கு வந்துச்சு. அவருடைய பலன் கிறிஸ்துவின் பலன், கிறிஸ்துவின் பலன். அவருடைய முழு பலனுமே யாருக்குள்ள வந்துட்டு, அவர் இரத்தத்தை சிந்தி மரித்ததுனால, உயிரோடு எழுந்ததுனால அவருடைய பலன். கோதுமை மணி நிலத்திலிருந்து செத்த சாகாந்தா தனித்திருக்கும், செத்ததானால் மிகுந்த பலனை கொடுப்பார். மிகுந்த பலனாய் நமக்கு என்ன அவருடைய பலன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய பலன் நம்ம சார்ந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு லகுவாய் செய்யலாம். ஆக கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரின் அரணிப்பான பட்டணங்களும் உண்டென்று நீ அந்நாளிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருப்பனால நீ கர்த்தர் சொன்னபடி அதை துரத்தி விடுவேன். ஏனோக்கியரின் புத்திரையில் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஏனோக்கியர் ரொம்ப பலம் உள்ளவங்க, அந்த புத்திரை நான் ஜெயிச்சிருவேன் சொல்கிறான். அப்படி யோசுவா யோனாப்பு குமாரன் யோசுவா காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அப்போ நான் ஆசீர்வதித்து அவனை கொல்லிட்டான். யோசுவா சொல்லி உன்னை நீ பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டான். ஆளால் கோனாசின் ஏனோப்பின் குமாரனை காலேப்பை இஸ்ரேல் தேவனாய் கர்த்தரை உத்தமாய் பின்பற்றினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிட்டான். அந்த ஏனோக்கியரை பூரா வெட்டி வீழ்த்தி அந்த தேசத்தை பூரா பிடிச்சிட்டான். யாருக்கு? காலேப்புக்கு. முன்னே எப்ரோன் கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனோக்கிற்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தான். அதாவது அர்பாங்கிறவன் பெரிய ஏனோக்கிய ராட்சதன் அப்படி இருந்தானான். அவன் பேர் தான் அர்பா, அவன் பேர் தான் அங்கே வச்சிருக்கிறாங்க. ஏனோக்கிற்குள்ளே பெரிய மனுஷன் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் முடிஞ்சு என்ன செய்யணும்னா தேசம் அமைதலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. இப்போ என்னென்னா இஸ்ரவேலிய ஜனங்கள் எல்லாமே அவங்களுடைய 9 கோத்திரம் இங்கே வந்து யோர்தானுக்கு இந்த வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்சாங்க. முதல்ல யூதாவுக்கு அவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். யூதா அந்த ஏனோக்கின் புத்திரனுடைய தேசங்களெல்லாம் அரணிப்பான தேசங்களெல்லாம் அவன் பிடிச்சான். ஏன்னா அவன் தான் கர்த்தரை உத்தமாய் பின்பற்றினவன். அவனுக்கு தான் முதல் ஃபஸ்ட்டு, அதான் வேதத்தில் இது எழுதி வச்சிருக்கிறாங்க. இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. 14ஆம் அதிகாரம் முடிஞ்சுது. ஒரு பாடல் பாடி நிறைவு செய்வோம். ஆதிமை தேவனே அன்பிற்கோர் எல்லையுண்டோ, நீதியாம் ஜோதி அநாதி தேவனேவும் நீதிக்கோர் எல்லையுண்டோ. பாவத்தில் மாண்ட என்னை கோபத்தால் அழிக்காமல், பாவத்தில் மாண்ட என்னை கோபத்தால் அழிக்காமல், ரட்சித்த உந்தன் அன்பை நினைத்து நான் பட்சமாய் போற்றிடுவேன். ரட்சித்த உந்தன் அன்பை நினைத்து நான் பட்சமாய் போற்றிடுவேன்.
ஆதிமை தேவனே உம் அன்பிற்கோர் எல்லையுண்டோ, நீதியாம் ஜோதி அநாதி தேவனே உம் நீதிக்கோர் எல்லையுண்டோ. எத்தனையோ பாவங்கள் அத்தனை அகற்றினீர், எத்தனையோ பாவங்கள் அத்தனை அகற்றினீர். 10 பங்கு போதாதென்றெண்ணி நான் தத்தம் செய்தேன் உமக்கு, 10 பங்கு போதாதென்றெண்ணி நான் தத்தம் செய்தேன் உமக்கு. ஆழமாம் கடலிலே அமிழ்ந்து போன என்னை, ஆழமாம் கடலிலே அமிழ்ந்து போன என்னை தூக்கி எடுத்தவும் அன்பை நினைக்க என் துதிகள் தான் போதுமோ, தூக்கி எடுத்தவும் அன்பை நினைக்க என் துதிகள் தான் போதுமோ. ஆதிமை தேவனே உம் அன்பிற்கோர் எல்லையுண்டோ, நீதியாம் ஜோதி அநாதி தேவனே உம் நீதிக்கோர் எல்லையுண்டோ. என்னும் நன்மை எதுவோ எண்ணிலே இல்லை ஐயா, என்னும் நன்மை எதுவோ எண்ணிலே இல்லை ஐயா. என்னெண்ணின் என்னை நேசித்தீரோ, என்னில் கொண்டவும் அன்புதானோ, எண்ணின என்னை நேசித்தீரோ, என்னில் கொண்ட நீர் அன்புதானோ. ஆதிமை தேவனே உம் அன்பிற்கோர் எல்லையுண்டோ, நீதியாம் ஜோதி அநாதி தேவனே உம் நீதிக்கோர் எல்லையுண்டோ. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே மே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன் கர்த்தாவே. தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. ஏசப்பா நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிலுவையிலே உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருப்பா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவரே காலே உம்மை உத்தமமாய் பின்பற்றினான். அவன் ஆண்டவரே ஏனோக்கேரை வீழ்த்தி அந்த பட்டணங்களை சுதந்தரித்து கொண்டான். நீர் மோசே மூலமாய் அவனுக்கு அந்த தேசங்களை எல்லாம் கட்டளிட்டார். யோசுவாதை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்குறான். ஆனாலும் கர்த்தாவே அவன் உண்மையாய் பின்பற்றினால் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று காண்கிறோம். எங்களுடைய சந்ததிகளும் வரப்போகிற காலங்களிலே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருடைய சந்ததியும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. ஏசப்பா நமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். காலை வேளையிலே மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேனப்பா. நீரே மெய்யான தேவன், நித்திய ஜீவன், சதாகாலம் வாழுகிறவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.